நம்ம தல ஏகே நடிச்சிருக்க விடாமுயற்சி படத்துடைய டே 3 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் சென்னை டு வேர்ல்டு வைடு வரைக்கும் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இல்ல நம்ம முதல்ல நம்ம சிங்கார சென்னையோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே பார்த்துருவோம். ஏன் திடீர்னு சிங்கார சென்னை சொல்றேன்னா, இந்த சென்னையில மட்டும் தாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா 1,14,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம விடாமுயற்சி படம். இந்த சனிக்கிழமை டே 3 அதாவது ரிலீஸ் ஆகி 3வது நாள்ல இதுவே கம்மி தான் சொல்லி ஆகணும். ஆனா இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபாஸ்ட் ஃபீலிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஹவுஸ்ஃபுல் ஷோவும் பார்க்க முடியுது. ஆனா நம்ம தமிழ்நாடு லெவல்ல நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்பவே சுமாரா தான் போயிட்டு இருக்கு. அதர் ஸ்டேட்லாம் கேட்கவே தேவை. வாங்க ஒன்னொன்னா பார்ப்போம். சோ இல்ல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். தமிழ்நாட்டுல இந்த 3வது நாள் 12,80,00,000 ரூபாய் தான் கலெக்ட் பண்ணிருக்கு. எல்லாம் படம் ரிலீஸ் ஆன 3வது நாள்ல அதுவும் தல மாதிரி ஒரு பெரிய ஹீரோக்கு சனிக்கிழமை ஒரு லீவு நாள்ல இந்த வசூல் நம்ம தமிழ்நாடு முழுக்கன்றது கம்மியான வசூல் தாங்க. ஒரு டைம் வரைக்கும் நம்ம ரஜினி, விஜய், அஜித் அந்த காம்படிஷன் ரொம்ப பெருசா பேசிட்டு இருப்போம். ஆனா அந்த காம்படிஷன்ல இருந்து அஜித் வந்து விலகிட்டார் அப்படின்றது இப்ப இருக்கிற அந்த பாக்ஸ் ஆபீஸ் மட்டத்துல உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, அடுத்ததா ஆந்திரா, தெலுங்கானா இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்குமே சேர்த்து 83 லட்சம் ரூபாய் தான் கலெக்ட் பண்ணிருக்கு இந்த 3வது நாள்ல நம்ம விடாமுயற்சி படம். ஆந்திரா, தெலுங்கானா எவ்வளவு பெரிய பாக்ஸ் ஆபீஸ் உள்ள நாடு. சோ அங்கேயே இப்படிதான் போயிட்டு இருக்கு. மக்களுக்கு அங்க அஜித் தெரியும். அஜித் அங்கதான் ஃபர்ஸ்ட் படம் கொடுத்து வந்தாரு. அஜித்தோட ஊரே வந்து செகந்திராபாத் தான். அவர் பான்லாம் பார்த்தா அவர் அங்க தமிழ்நாட்டில் தான் ஃபுல் கான்ஃபிடென்ட் கொடுத்தாலும் அங்க தெலுங்கு மக்கள் கிட்ட வந்து இந்த அளவுக்கு தான் அவரோட படம் வந்து ரீச் ஆகிருக்கு. இத்தனைக்கும் ஆந்திரால தமிழ், ஹிந்தி, தெலுங்குலயே பட்டுடல் எல்லாம் வந்திருக்கு. சோ அவ்வளவு இருந்தும் இந்த ஒரு பினான்சியல் தான். அடுத்ததா கேரளால வெறும் 56 லட்சம் ரூபாய் தான் கலெக்ட் பண்ணிருக்கு விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆன 3வது நாள்ல. கேரளால மோஸ்டா தமிழ்ல ஒரு படம் ஹிட் ஆயிட்டாலோ இல்ல தமிழ்ல பெரிய ஹீரோ படம் வந்தாலுமே அங்க நல்ல பாக்ஸ் ஆபீஸ் கொடுக்கும். இது மற்ற ஸ்டேட்லாம் கம்பேர் பண்ணும்போது அவ்வளவு பெருசா கேரளாவோட அந்த பர்சன்டேஜ் ரேஞ்ச் இறங்கலாம் தான் சொல்லணும். ஆனா கேரளாலையும் சுமாரா தான் போயிருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலேயே சொதப்ப ஆரம்பிச்சிச்சு. கேரளால என்னங்க சொல்றது. அடுத்ததா கர்நாடகால 1,87,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு விடாமுயற்சி படம் இந்த சனிக்கிழமை ரிலீஸ் ஆகி 3வது நாள்ல. ஆனா கர்நாடகால இந்த வசூல்லாம் ரிலீஸ் ஆன 3வது நாள் பத்தி பேசும்போதுலாம் நம்ம ஒரு பெரிய ஹீரோட படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் தான் பேசிட்டு இருக்குமான்ற டவுட் எனக்கே வருது. என்ன பண்றது, நம்ம தலா அவரோட மார்க்கெட்டை டோட்டலா விட்டுருக்காரு தான் சொல்லணும். இப்பெல்லாம் பார்த்திருப்பீங்க, ஆந்திரால மட்டும் இல்ல எங்க இந்தியில படம் ரிலீஸ் ஆனா கூட இங்க தமிழ்நாட்டுல ப்ரொமோஷனுக்குலாம் எவ்வளவு பெருசா வந்து ஒரு டீம் என்ன அளவுக்கு இன்வால்வ் ஆகுதுன்ட்டு அஜித் வந்து அந்த பக்கம்லாம் போறதே இல்லைன்றனால தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய அடி சவுத் இந்தியாலாம் நான் சொல்லுவேன். நம்ம தமிழ்நாடு மக்கள் அஜித் எப்பயோ கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இன்னும் தூக்கி வச்சுட்டு இருக்கோம். ஆனா அங்க இப்ப நிறைய யூத் ஜெனரேஷன் அஜித்தை மறந்தே போயிடுவாங்கன்றது. ஆனா அஜித் என்னவோ அவர் படத்துக்கோசம் வந்து நிறைய எக்ஸ்ட்ரானரியா ஒர்க் பண்ணிட்டு பட் நம்ம மக்கள் ஹீரோக்கு எதிர்பார்க்கிற விஷயம்ன்றது இன்னும் ரொம்ப அதிகம். அது நம்ம தமிழ்நாட்டு ரேஞ்சை தாண்டி அது நம்ம தமிழ்நாட்டில் அஜித் கிட்ட வந்து செல்ஃப் எடுகள்னாலும் சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் பயங்கரமா சக்சன் ஆயிட்டு இருங்க. அடுத்ததா நார்த் இந்தியால 32 லட்சம் ரூபாய் தான் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆன 3வது நாள்ல. சரி, இந்தியால 16,38,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆன 3வது நாள்ல. நம்ம தமிழ்நாடு கலெக்ஷன்லயே வந்து 20 கோடிக்கு மேல வரணும். இல்ல 16 கோடின்றது மொத்தத்துல தமிழ்நாட்டிலே வந்துடணும். ஆனா ஓவரால் இந்தியாவுக்கே சேர்த்தே 16 கோடி தான் வருது. அதுவும் ரிலீஸ் ஆன வெறும் 3வது நாள்லயே. இத்தனைக்கும் படம் வந்து ஒரு ஃபிளாப் வெர்டி கூட கிடையாது. ஓரளவுக்கு வந்து நிறைய ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி தான். ரிவ்யூ பார்க்க போனா மிக்ஸ்டா தான் இருந்துட்டு இருக்கு. அந்த படத்துக்கே இந்த ஒரு பாக்ஸ் ஆபீஸ்ன்றது கண்டிப்பா அஜித் வந்து இத கவனம் வச்சாகணும். அடுத்ததா ஓவர்சீஸ்ல 7,50,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆன 3வது நாள் இன்னைக்கு சனிக்கிழமை. இது ஒரு ஆடிட்டியா தான் வேர்ல்டு ஃபுல்லா நிறைய இடத்துல பார்க்கும்போது. சோ அப்படி இருக்கும்போதும் ஓவர்சீஸ்ல இந்த அளவுக்கு தான் கம்மியா போயிட்டு இருக்கு. சோ டோட்டலாவே எல்லா ரீஜன்லயுமே பாக்ஸ் ஆபீஸ் பாத்தீங்கன்னா செமையா அடி வாங்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்ததா வேர்ல்டு வைடா நம்ம விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆன 3வது நாள்ல 23,88,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் நாள்லயே நான் 100 கோடின்ற மாதிரி எல்லாம் பாக்ஸ் ஆபீஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். பட் அந்த அளவுக்கு வரும்ன்ற மாதிரி தான் ஃபுல் பண்ணப்பட்டது. பட் அதெல்லாம் வரலைங்க. கிட்டத்தட்ட பார்க்க போனா இந்த 3 நாள் வசூலாவே 100 கோடியை தொட மாட்டேன் அப்படின்றதா உண்மையா இருக்கு. ஆனா நம்ம தமிழ்லாம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அது ஏதோ உங்களோட கவரத்துக்கு வைக்கிறது. எனிவே 3 நாள்ல கூட 100 கோடி கிராஸ் நம்ம விடாமுயற்சி வரல. இத்தனைக்கும் 180 கோடி பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இன்னைக்கெல்லாம் வந்து ரன்னிங் டேன்றது ரொம்ப கம்மியா தான் இருந்துட்டு இருக்கு. எனிவே இந்த படத்துக்கு ஒரு 2 வாரம் அப்படியே வந்து லைஃப் டைம் இருக்குனாலும் ஆடியன்ஸ் இதே மாதிரி இந்த படத்தை ரெஸ்பான்ஸ் பண்ணாமலே போனாங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிடுங்க. நான் திருப்பியும் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு காலம் ரொம்ப மாறி போச்சு. ஏன்னா ஒவ்வொரு மூவி டீமும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து படத்தை ப்ரோமோட் பண்றாங்க. அப்பதான் ஓடுது. ஏன்னா அவ்வளவு மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இங்க நடந்து போச்சு. ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு படம் வந்து பார்க்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காம நான் படம் நடிக்கிறேன்னு நடிச்சாக்கா இப்படிதாங்க ப்ரோமோட் இல்லாம வந்து நிறைய ஸ்டேட்ல அடி வாங்கிட்டு இருக்கும்.